ஹலோ கைஸ், நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து எந்தெந்த பைக்கில் வந்து செட் ஆகணும். அதை பற்றி தான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வந்து இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டேன். இந்த கில் சுவிட்ச் இதை ஆஃப் பண்ணுறேன். ஆன் பண்ணால் சைடு ஸ்டாண்ட், அப்புறம் இந்த ஏபிஎஸ் ஃபெயிலியர், அப்புறம் இந்த பட்டன் அடித்தா அந்த போயிடும் ஏபிஎஸ் ஃபெயிலியர். இந்த ஏபிஎஸ் ஃபெயிலியர் வந்து இது வந்து நீங்கள் இதை ஏபிஎஸ் ஆக்டிவ் பண்ணணுன்னா டியூக் 390யோட ஏபிஎஸ் யூனிட் போட்டால் தான் இது மாறும். இந்த ஏபிஎஸ் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. அதே மாதிரி இன்னொன்று, இந்த ஹெச்எல்யூ ஃபெயிலியர், இது வந்து டியூக் 390யோட ஹெட்லைட். அந்த ஹெட்லைட் இங்கே வைக்க முடியாது. அதனால் அந்த ஹெட்லைட்டு இது நமக்கு தேவையில்லை. இந்த எரரை மாற்றணுன்னா உங்களுக்கு அந்த ஹெட்லைட்டில் உள்ளே இருக்க ஏதோ அந்த லைட்டில் இருக்க அந்த போர்டு எடுத்து தான் உங்களுக்கு இதில் மாட்டணும். மாட்டினா தான் இந்த ஃபெயிலியர் போயிடும். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு போயிடும். இது எல்லாமே போயிடும். அப்புறம் இது எல்லாமே சைடு ஸ்டாண்டு போயிடுச்சு. அப்புறம் எல்லாமே அதே மாதிரி தான், சேம் அதே மாதிரி தான் எல்லாமே ஒர்க் ஆகும். அப்புறம் இது என்னென்ன பைக்கில் செட் ஆகும்னு கேட்டிங்க. இதுக்கு மெயின் BS3ல் சப்போர்ட் ஆகாது. இது BS3ல் சப்போர்ட் ஆகாது. BS4ல் RC390ல் மட்டும்தான் சப்போர்ட் ஆகுது இது. அப்புறம் BS6ல் RC125, RC200, RC390 இது எல்லாத்துலேயுமே இது சப்போர்ட் ஆகும். காலி BS3ல் மட்டும்தான் இது சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது திருப்பி உங்களுக்கு டவுட் ஏதாவது வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். சரி, பாய்.